ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. அவங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தே வில் நாட் மேக் எனி ப்ராப்ளம். தே வில் நாட் மேக் எனி ப்ராப்ளம். தே வில் நாட் மேக் அப்படின்னா அவங்க பண்ண மாட்டாங்க. எனி ப்ராப்ளம், எந்த பிரச்சனையும், அவங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ இல்லாமல் நான் எங்கேயும் போக மாட்டேன். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் கோ எனிவேர் வித்தவுட் யூ. ஐ டோன்ட் கோ எனிவேர் வித்தவுட் யூ. ஐ டோன்ட் கோ அப்படின்னா நான் போக மாட்டேன். எனிவேர் எங்கேயும், வித்தவுட் யூ நீ இல்லாமல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஏன் அவ ரொம்ப கோவப்படுறா? ஏன் அவ ரொம்ப கோவப்படுறா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why is she getting so angry? Why is she getting so angry? Angry அப்படின்னா கோபம். ஸோ getting angry அப்படின்னா கோபப்படுறது. ஸோ why is she getting so angry? அவ ஏன் ரொம்ப கோபப்படுறா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் உன்னை அமைதியாக இருக்க சொன்னேன். நான் உன்னை அமைதியாக இருக்க சொன்னேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I told you to keep quiet. I told you to keep quiet. I told you, நான் உன்கிட்ட சொன்னேன். என்னது? to keep quiet, அமைதியாக இருக்க சொல்லி நான் உன்கிட்ட சொன்னேன். I told you to keep quiet. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது எதுவுமே அவளுக்கு புரியாது. இது எதையுமே அவள் புரிஞ்சிக்க மாட்டா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She doesn't understand any of it. She doesn't understand any of it. She doesn't understand. அவ புரிஞ்சிக்க மாட்டா, அவளுக்கு புரியாது. any of it, இது எதுவுமே, இதில் எதுவுமே அவளுக்கு புரியாது. She doesn't understand any of it. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நேற்று நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன். நேற்று நான் ரொம்ப சோர்வாக இருந்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I was very tired yesterday. I was very tired yesterday. I was very tired. நான் சோர்வாக இருந்தேன். was, அதனால தான் இருந்தேன். yesterday, நேற்று. நேற்று நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன். I was very tired yesterday. ஸோ இதுவே நேற்று நீ ரொம்ப சோர்வாக இருந்தியா? நேற்று நீ ரொம்ப சோர்வாக இருந்தியா? இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? Were you very tired yesterday? Were you very tired yesterday? Were you very tired அப்படின்னா நீ சோர்வாக இருந்தியா? yesterday, நேற்று. நேற்று நீ ரொம்ப சோர்வாக இருந்தியா? Were you very tired yesterday? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவங்க நேற்று ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. அவங்க நேற்று ரொம்ப சோர்வாக இருந்தாங்க. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? எவ்வளோ நாளாக உனக்கு அவளை தெரியும்? எவ்வளோ நாளாக உனக்கு அவளை தெரியும்? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? How long have you known her? How long have you known her? How long, எவ்வளவு நாளா, எவ்வளவு காலமா? Have you known her? அவளை உனக்கு தெரியும். எவ்வளோ நாளா அவளை உனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன்கிட்ட பேச சொன்னனா? நான் உன்னை அவன்கிட்ட போய் பேச சொன்னனா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Did I ask you to talk to him? Did I ask you to talk to him? Did I ask, நான் சொன்னனா? You, உன்கிட்ட, நான் உன்கிட்ட சொன்னனா? To talk to him, அவன்கிட்ட பேச சொல்லி நான் உன்கிட்ட சொன்னனா? Did I ask you to talk to him? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்க்கலாம். நான் உன்னை அவன்கிட்ட போய் பேச சொன்னேன். நான் உன்னை அவன்கிட்ட பேச சொன்னேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I asked you to talk to him. I asked you to talk to him. நான் உன்னை அவன்கிட்ட போய் பேச சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ ஏன் அவன்கிட்ட போய் பேசின? நீ ஏன் அவன்கிட்ட போய் பேசின? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why did you talk to him? Why did you talk to him? Why did you talk? நீ ஏன் பேசின? to him, அவன்கிட்ட நீ ஏன் பேசின? Why did you talk to him? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் சுற்றி வளைச்சு பேச விரும்பலை. நான் சுற்றி வளைச்சு பேச விரும்பலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't want to beat around the bush. I don't want to beat around the bush. I don't want, நான் விரும்பலை. to beat around the bush, சுற்றி வளைச்சு பேச, நான் சுற்றி வளைச்சு பேச விரும்பலை. I don't want to beat around the bush. ஸோ இதுவே அவன் சுற்றி வளைச்சு பேசுகிறான், அவன் சுற்றி வளைச்சு பேசிகிட்டு இருக்கான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
He is beating around the bush. He is beating around the bush. அவன் சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கான். இதுவே அவ சுத்தி வளைச்சு பேசுவா. அவ சுத்தி வளைச்சு பேசுவா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதை பற்றி பேசுறதுக்கு நான் விரும்பலை. இதை பற்றி பேச நான் விரும்பலை. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I don't wish to talk about it. I don't wish to talk about it. I don't wish நான் விரும்பலை. To talk about it இதை பற்றி பேசுறதுக்கு நான் விரும்பலை. So we can say I don't want to talk about it. I don't want to talk about it. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் போய் அவனை மிரட்டினேன். நான் போய் அவனை மிரட்டினேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I went and threatened him. I went and threatened him. I went நான் போனேன். And threatened him. threaten அப்படின்னா மிரட்டுறது. ஸோ threatened அப்படின்னா மிரட்டினேன். him அவனை. நான் போய் அவனை மிரட்டினேன். I went and threatened him. தயவு செஞ்சு அவனுக்கு யாராவது புரிய வைங்க. நான் சொன்னால் அவன் புரிஞ்சுக்கவே மாட்டான். தயவு செஞ்சு அவனுக்கு யாராவது புரிய வைங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ப்ளீஸ் anyone make him understand. ப்ளீஸ் anyone make him understand. ப்ளீஸ் anyone make him understand அப்படின்னா தயவு செஞ்சு anyone அப்படின்னா யாராவது, make him understand அப்படின்னா அவனுக்கு புரிய வைங்க. யாராவது அவனுக்கு புரிய வைங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன். நான் அவனுக்கு சீக்கிரமே புரிய வைக்கிறேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will make him understand soon. I will make him understand soon. I will make him understand அப்படின்னு நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன். soon அப்படின்னா சீக்கிரமா. நான் அவனுக்கு சீக்கிரமாகவே புரிய வைக்கிறேன். I will make him understand soon. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நான் அவனுக்கு புரிய வச்சுட்டேன். நான் அவனுக்கு புரிய வச்சுட்டேன். அவன் இனிமேல் பிரச்சனை பண்ண மாட்டான். நான் அவனுக்கு புரிய வச்சுட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have made him understand. I have made him understand. I have made him understand அப்படின்னு நான் அவனுக்கு புரிய வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அவ இப்போதான் இங்கே வந்திருக்கா. அவ இப்போதான் இங்கே வந்திருக்கா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She has come here only now. She has come here only now. She has come here அப்படின்னா அவ வந்திருக்கா. only now இப்போதான் அவ இங்கே வந்திருக்கா. She has come here only now. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அவன் இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கான். அவன் இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is far away from here. He is far away from here. He is far away அப்படின்னா far away அப்படின்னா ரொம்ப தூரமாக. He is அப்படின்னா அவன் இருக்கான். அவன் தூரமாக இருக்கான். from here இங்கிருந்து அவன் தூரமாக இருக்கான். He is far away from here. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அவன் இங்கேருந்து தூரமாக இருக்கானா. அவனை சீக்கிரம் வர சொல்லுங்க. அவன் இங்கேருந்து தூரமாக இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Is he far away from here? Is he far away from here? Is he far away அப்படின்னா அவன் தூரமாக இருக்கானா. from here இங்கிருந்து அவன் தூரமாக இருக்கானா. ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு அங்கே போகவே பிடிக்கல. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? After that, I didn't want to go there. I didn't want to go there after that. I didn't want அப்படின்னா எனக்கு விருப்பம் இல்லை. டு கோ தேர் அங்கே போகிறதுக்கு. ஆஃப்டர் தட் அதற்கப்புறம் அதற்கு பிறகு எனக்கு அங்கே போகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஐ டிடன்ட் வாண்ட் டு கோ தேர் ஆஃப்டர் தட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் அதுக்கப்புறம் அங்கே போகவே இல்லை. நீ ஏன் அதற்கப்புறம் அங்கே போகவே இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why didn't you go there after that? Why didn't you go there after that? Why didn't you go there? நீ ஏன் அங்கே போகலை. ஆஃப்டர் தட் அதற்கு பிறகு அதுக்கப்புறம் நீ ஏன் அங்கே போகலை. Why didn't you go there after that? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அதன் பிறகும் நீ அங்கே போகணும்னு விருப்பப்பட்டியா. அதற்கு அப்புறமும் நீ அங்கே போகணும்னு ஆசைப்பட்டியா. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் நீ அங்கே போகணும்னு ஆசைப்பட்டியா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்?
Did you want to go there even after all these? Did you want to go there even after all these? Did you want to go there? நீ அங்கே போக ஆசைப்பட்டியா? Even after all these, இது எல்லாத்துக்கு பிறகும், இது எல்லாத்துக்கு அப்புறமும் நீ அங்கே போக ஆசைப்பட்டியா? Did you want to go there even after all these? So next one, நீ ஒரு முறை அங்கு சென்றால் திரும்ப திரும்ப அங்கு செல்ல ஆசைப்படுவாய். ஸோ நீ ஒரு தடவை அங்கே மட்டும் போயிட்டினா மறுபடியும் அங்கே போகணுன்னு நீ ஆசைப்படுவ. நீ வேணால் ஒரு தடவை போய் பாரு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகல, உங்கள் ஃப்ரெண்டு ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. ஸோ நீ அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போ. நீ ஒரு தடவை போயிட்டினா மறுபடியும் போகணுன்னு ஆசைப்படுவ அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Once you go there, you will want to go again and again. Once you go there, you will want to go again and again. Once you go there, ஒரு முறை நீ அங்கு சென்றால். Once you go there, you will want to go there again and again. You will want அப்படின்னா நீ ஆசைப்படுவ. To go there அங்கே போகிறதுக்கு. Again and again திரும்ப திரும்ப. ஒரு தடவை நீ அங்கே போனால் திரும்ப அங்கே போகிறதுக்கு ஆசைப்படுவ. நீ ஒரு தடவை அங்கே போனால் தொடர்ந்து போயிட்டே இருப்ப. நீ ஒரு தடவை அங்கே போனால் தொடர்ந்து போயிட்டே இருப்ப. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You will keep going there once you have been there. You will keep going there once you have been there. You will keep going there அப்படின்னா நீ போயிட்டே இருப்ப. You will keep going அப்படின்னா நீ போயிட்டே இருப்ப. Once you have been there, நீ ஒரு தடவை அங்கே போயிட்டா, ஒரு தடவை நீ அங்கே போயிட்டா அங்கே போய்கிட்டே இருப்ப. You will keep going there once you have been there. So next one, இதுவே நீ ஒரு தடவை அவங்க சாப்பாடை சாப்பிட்டினா நீ அடிமையாயிடுவ. நீ ஒரு தடவை அந்த ரெஸ்டாரண்ட், ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க. ஸோ நீ ஒரு தடவை அந்த ரெஸ்டாரண்ட்டோட சாப்பாடை சாப்பிட்டுட்டினா நீ அடிமையாயிடுவ. ஸோ நீ ஒரு தடவை அவங்க சாப்பாடை சாப்பிட்டுட்டினா அடிமையாயிடுவ. அதுக்கப்புறம் நீ அங்கேயே தான் போகுவ அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Once you try their food, you will be hooked. Once you try their food, you will be hooked. Once you try their food, நீ ஒரு தடவை அவங்க சாப்பாடை சாப்பிட்டினா you will be hooked. Hooked அப்படின்னா அடிமையாகிறது. ஒரு விஷயத்துக்கு அடிமையாகிறது, ரொம்ப பிடிச்சி போய் ஒரு விஷயத்துக்கு அடிமையாகும் இல்லையா? ஸோ அதை hooked அப்படின்னு சொல்லுவோம். ஸோ you will be hooked அப்படின்னா நீ அடிமையாயிடுவ. நீ ஒரு தடவை அவங்க சாப்பாடை சாப்பிட்டினா நீ அடிமையாயிடுவ. Once you try their food, you will be hooked. So next one, போன ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு. போன ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு. எனக்கு பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் யாருமே இல்லை, எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I was feeling very bored last Sunday. I was feeling very bored last Sunday. I was feeling very bored அப்படின்னா எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு. லாஸ்ட் சண்டே, போன ஞாயிற்றுக்கிழமை, கடந்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு. I was feeling very bored last Sunday. So next one, எனக்கு எங்கேயாவது ஓடி போயிடலாம் போல இருந்துச்சு. எனக்கு எங்கேயாவது ஓடி போயிடலாம் போல இருந்துச்சு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I felt like running away. I felt like running away. I felt like அப்படின்னா எனக்கு அது பண்ணணும் போல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஃபீல் லைக் அப்படின்னா எனக்கு பண்ணணும் போல் இருக்கிறத ஃபீல் லைக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பண்ணணும் போல் இருந்துச்சு பாஸ்டில் சொல்கிறோம். அதனால I felt like running away. எங்கேயாவது எனக்கு ஓடணும் போல் இருந்துச்சு. எனக்கு ஒரு கப் டீ குடிக்கணும் போல் இருக்குது. எனக்கு ஒரு கப் டீ குடிக்கணும் போல் இருக்குது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I feel like drinking a cup of tea. I feel like drinking a cup of tea. I feel like drinking அப்படின்னா எனக்கு குடிக்கணும் போல் இருக்குது. A cup of tea, ஒரு கப் டீ குடிக்கணும் போல் எனக்கு இருக்குது. I feel like drinking a cup of tea. ஸோ இதுவே எனக்கு சூடாக தண்ணி குடிக்கணும் போல் இருக்குது. எனக்கு சூடாக தண்ணி குடிக்கணும் போல் இருக்குது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு அழுக வர மாதிரி இருக்குது.
எனக்கு அழுக வர மாதிரி இருக்குது. எனக்கு இந்த படத்தை பார்த்து எனக்கு அழுக வர மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஃபீல் லைக் க்ரையிங். ஐ ஃபீல் லைக் க்ரையிங். ஐ ஃபீல் லைக் அப்படின்னா எனக்கு அது போல் இருக்குது. எது போல்? க்ரையிங், அழுக வர்றது போல். ஐ ஃபீல் லைக் க்ரையிங். ஸோ இதுவே எனக்கு இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி வந்தது மாதிரி இருக்குது. இந்த இடத்துக்கு நான் ஏற்கனவே வந்தது மாதிரி இருக்குது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I feel like I have come this place before. I feel like I have come this place before. I feel like அப்படின்னா எனக்கு அது போல் இருக்குது. எது போல்? I have come, நான் வந்தது போல். This place, இந்த இடத்துக்கு நான் வந்தது போல் இருக்குது ஏற்கனவே முன்னாடி. I have come this place before. I feel like I have come this place before. நெக்ஸ்ட் ஒன், இங்கே இருக்கிற எல்லோருமே என்னோட சொந்தக்காரவங்க மாதிரி தோணுது. இங்கே இருக்கிற எல்லோருமே என்னுடைய சொந்தக்காரவங்க மாதிரி தோணுது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஃபீல் லைக் எவ்ரி ஒன் ஹியர் இஸ் மை ரிலேட்டிவ். ஐ ஃபீல் லைக் எவ்ரி ஒன் ஹியர் இஸ் மை ரிலேட்டிவ். ஐ ஃபீல் லைக் எனக்கு தோணுது. எவ்ரி ஒன் ஹியர் இங்கே இருக்கிற எல்லோருமே இஸ் மை ரிலேட்டிவ் என்னோட சொந்தக்காரவங்க மாதிரி எனக்கு தோணுது. ஐ ஃபீல் லைக் எவ்ரி ஒன் ஹியர் இஸ் மை ரிலேட்டிவ். நெக்ஸ்ட் ஒன், நான் அவளுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வேன். நான் அவளுக்காக என்ன வேணாலும் செய்வேன். நான் அவளுக்காக என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிறத இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will do anything for her. I will do anything for her. I will do, நான் பண்ணுவேன். anything, என்ன வேண்டாலும். for her, அவளுக்காக, நான் அவளுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். I will do anything for her. சால் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.